ஹாய் கேஸ், வெல்கம் டு ஏ ஸ்டுடியோஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா PR4ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். பிஆர்னா ஒன்றும் இல்லை, பிரதீப் ரங்கநாதனுங்க. ஆமாங்க, பிரதீப் ரங்கநாதன் சொல்றதுக்கு பதிலாக ப்ராமிசிங் ரங்கநாதன் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட ஒவ்வொரு படமும் ப்ராமிசிங்காக ஹிட் ஆகிட்டு இருக்குது. கோமடியாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், லவ் டுடேயாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற எல்ஏக்காக இருக்கட்டும், இப்போ வரப்போகிற PR4 ஆகட்டும், ஒரு ப்ராமிசிங்கோட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒரு செமையான ஹீரோயின் வந்திருக்காங்க, மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக படம் வந்து ஜென்சி கிட்ஸ்க்குலாம் ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். டைரக்டர் சாய் எங்க தான் மியூசிக்கா? Roll, feeding and set. Action. ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ். மமிதா பைஜு, பிரதீப் ரங்கநாதன். டைரக்டர் பேர் வந்து கீர்த்திஸ்வரன் அண்ட் ஆல்சோ சாய் அபியங்கர் வந்து மியூசிக்கு. ஸோ வந்து ஒரு பவர்ஃபுல்லாக தான் இறங்குறாங்க. அண்ட் ஆல்சோ சரத்குமார் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த லவ் டுடே வைப் தான் இடம் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரோட அப்பாவாக கூட இருக்கலாம் சரத்குமார். இது வந்து இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ தான் ஷூட்டிங் ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஆக்டிங் ஸ்கில் வந்து பயங்கரமாக வச்சிருக்காரு. அவருக்குள்ளே வந்து தோண்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் போல. நான் வந்து லவ் டுடே நினச்சிருப்போம், கோமடி நினச்சிருப்போம், சரி இவருக்கு வந்து லிமிட் இவ்வளோதான் இருக்குன்னு. பட் டிராகனில் வந்து டபுள் மடங்கு காட்டியிருப்பாரு. பயங்கரமாக இருக்கும். அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், புதுசாக டிஃப்ரெண்டாக பண்ணுறது இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குது. நமக்குமே நல்லா இருக்குது. ஓகே, இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறாருல அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறாரு. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மமிதா பைஜு ஒரு கேரளாவில் வந்து ஒரு செம்மையான ஹீரோயினு. பிரேமனில் பார்த்துட்டு அப்படியே கண் அப்படியே அரண்டு போய் நின்னேன். அப்படி ஒரு அழகு, பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, செம்மையாக இருப்பாங்க. ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் பயங்கரமாக இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழில் இப்போ 2வது படம் நினைக்கிறேன். ஆல்ரெடி வணங்கானில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்போது கீர்த்திஸ்வரன் ஒரு யங் டைரக்டர், புது டைரக்டர், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷனு. சூப்பராக கொடுக்குறாங்க ஒவ்வொரு படமுமே. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கட்டும். சாய் அபியங்கர் செம்மையாக மியூசிக் போடுவார்னு ஒரு ஹோப் இருக்குங்க. ஆல்ரெடி சித்திர புத்தரியாக இருக்கட்டும், கட்சி சிறவாக இருக்கட்டும், ஆசை கூடவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு செமையாக ஒரு டெம்போ வந்து அப்படி ஒரு கூலிங்காக ஒரு வைபாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மியூசிக், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு ஒரு செமையான மியூசிக்கு. ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்புவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோட அவங்க சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.